அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைய நம்முடைய பாடப்பகுதி இயல் 2 செய்யுள் பகுதி முல்லைப்பாட்டு என்ற பாடப்பகுதியாகும். முதலில் முல்லைப்பாட்டு பற்றிய நூல் குறிப்பினை காண்போம் வாருங்கள். நம்முடைய சங்க புலவர்கள் நம் தமிழ் இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் என்ற பெயரில் அழைத்து வந்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்கள் என்று கூறினாலே எட்டுத்தொகையும் 10 பாட்டும் அதில் அடங்கிவிடும். எட்டுத்தொகை என்பது 8 நூல்களை உடையது, 10 பாட்டு என்பது 10 நூல்களை உடையது. நாம் இன்றைக்கு பார்க்கப் போகின்ற இந்த முல்லைப்பாட்டு என்ற நூலானது இந்த 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. 10 பாட்டில் உள்ள 10 நூல்களிலேயே மிக குறைவான வரிகளை, அதாவது குறைந்த அடிகளை உடைய நூலாக இந்த முல்லைப்பாட்டு நூலானது இருக்கின்றது. குறைந்த அளவாக 103 அடிகளை மட்டுமே இந்த நூலானது கொண்டுள்ளது. நம்முடைய பாடப்பகுதியில் முல்லைப்பாட்டு செய்யுளின் நூலின் 1 முதல் 17 வரை உள்ள அந்த அடிகள் வரிகளானது நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. இந்த முல்லைப்பாட்டு நூலானது 4 வகை பாக்களில் ஒன்றான ஆசிரியப்பாவினால் இயற்றப்பட்டுள்ளது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டுள்ளது. முல்லை நிலம் என்று கூறினாலே அது காடும் சார்ந்த இடத்தைத்தான் குறிக்கிறது. 5 வகையான நிலங்கள் இருக்கின்றன: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்பது மலைப்பகுதியையும், முல்லை என்பது காட்டுப்பகுதியையும், மருதம் என்பது வயல் பகுதியையும், நெய்தல் என்பது கடல் பகுதியையும், பாலை என்பது மணல் பகுதியையும் குறிக்கும் வகையிலேயே அமைந்துள்ளது. அவ்வகையில் இந்த முல்லைப்பாட்டு நூலானது காடும் சார்ந்த பகுதியான முல்லை திணையை பற்றி விளக்குகிறது. இந்த நூலை எழுதிய ஆசிரியர் யார் என்று கேட்டால் நப்பூதனார் என்ற பெயர் அமைந்திருக்கின்றது. இவருடைய முழுமையான பெயராக காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் என்று அழைப்பார்கள். மாணவர்களே, பாடலின் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில சொற்களுக்கு நாம் பொருள் உணர வேண்டி உள்ளது. அவற்றை பார்த்துவிட்டு பிறகு நாம் பாடப்பகுதிக்குள் செல்வோம். அந்த வகையிலே முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று 3 வகையான பொருள்கள் இந்த அக இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து அக இலக்கியங்களிலும் இந்த 3 வகையான பொருள்கள் இருக்கும். அதில் முதற்பொருள் என்றால் என்ன என்ற வினாவிற்கு ஒவ்வொரு திணைக்கும் உரிய நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. நிலம் என்றால் நாம் ஏற்கனவே 5 வகையான நிலங்களை பார்த்திருக்கின்றோம். அதாவது மலை, காடு, வயல், கடல், பாலை, இந்த 5 நிலப்பகுதிகளுமே 5 திணைகளுக்கு உரியவை. பொழுது என்றால் நேரம் என்று சொல்லலாம், காலம் என்றும் கூட சொல்வதுண்டு. இந்த பொழுதானது பெரும் பொழுது, சிறு பொழுது என்று 2 வகையாக கருதப்படுகிறது. பெரும் பொழுது என்பது ஒரு வருடத்தின் பிரிப்பு பெரும்பொழுது என்று அழைக்கப்படுகிறது. சிறு பொழுது என்பது ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கின்ற ஒரு நாளை பிரிப்பது சிறு பொழுது என்று அழைக்கப்படுகிறது. இந்த பொழுதை பற்றியும் நிலத்தை பற்றியும் நாம் பின்வரும் இயல்களில் நமக்கு தனியாக பாடப்பகுதியே இருக்கிறது. அதில் பார்க்கின்ற பொழுது விரிவாக காண்போம். இப்பொழுது மேலாட்டமாக பார்த்தாலே போதுமானது. இரண்டாவது கருப்பொருள். கருப்பொருள் என்றால் ஒவ்வொரு திணைக்கும் உரிய
தெய்வம் முதலிய பொருள்கள் கருப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு திணைக்கும் உரிய அந்த குறிப்பிட்ட திணைக்குரிய தெய்வம், அங்கு வாழ்கின்ற மக்கள், அவர்களுடைய தொழில், அங்கு வளர்கின்ற மரம், அங்கு இருக்கின்ற பூ, அந்த மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த பண், இந்த மாதிரியான பொருள்களை நாம் கருப்பொருள் என்று கூறுகிறோம். மூன்றாவது உரிப்பொருள். உரிப்பொருள் என்றால் ஒழுக்கம், அதாவது ஒவ்வொரு திணைக்கும் உரிய அந்த ஒழுக்கத்தை குறிப்பிடுவது உரிப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையிலே குறிஞ்சி திணைக்கு உரிப்பொருளாக புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்ற தொடரும், முல்லை திணைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்ற தொடரும், மருத திணைக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்ற பொருளும், நெய்தல் திணைக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தம் என்ற பொருளும், பாலை திணைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தம் என்ற தொடரும் அமைவதை நாம் காணலாம். நம்முடைய பாடப்பகுதி முல்லைத்திணையாக இருப்பதனால் இந்த முல்லைத்திணையின் முதற் பொருளாகிய நிலம் பொழுது ஆகியவற்றில் நிலமானது காடும் காடும் சார்ந்த இடமாக அமைகிறது. பொழுது என்பது முல்லைத்திணைக்கு பெரும்பொழுது கார்காலம், அதாவது மழைக்காலம் ஆகும். இப்போ இந்த மழைக்காலம் என்பது பெரும்பாலும் ஆவணி புரட்டாசி மாதங்களில்தான் நமக்கு அமைகின்றது. சிறுபொழுது என்பது மாலை என்பதாகும். அந்த முல்லைத்திணையில் பயன்படுத்துகின்ற பொருள்கள் என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது, முல்லைத்திணைக்கு கிடைக்கின்ற நீர் எங்கிருந்து வருகிறது என்றால் குறுஞ்சுனை நீர் மற்றும் காட்டாறு, இவற்றின் மூலம் தண்ணீர் கிடைக்கிறது. முல்லைத்திணையிலே இருக்கக்கூடிய மரங்கள் என்னென்ன என்று பார்த்தால் கொன்றை, காயா, குருந்தம் ஆகியவை மரங்களாக கருதப்படுகின்றன. அந்த முல்லைத்திணைக்கு உரிய பூ என்று பார்த்தால் முல்லை, பிடவம், தோன்றிப்பூ ஆகியன முல்லைத்திணைக்கு உரிய பூக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உரிப்பொருள் நாம் ஏற்கனவே கண்டிருக்கின்றோம். முல்லைத்திணைக்கு உண்டான உரிப்பொருள் எதுவென்றால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் என்றால் காத்திருத்தல். இது மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 வகையான பொருள்களாக இருக்கிறது. நம்முடைய பாடப்பகுதி எங்கு ஆரம்பிக்கிறது என்றால், இது ஒரு அகநூல் ஆகியினால் தலைவன் தலைவி வாழ்க்கையை ஒட்டி அமைகிறது. தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவதற்காக சென்றிருக்கின்றான். குறித்த நாட்களில் வருவேன் என்று கூறி சென்றவன் அந்த குறித்த நாள் முடிந்தும் கூட திரும்பி வரவில்லை. இதனால் தலைவியானவள் வருத்தமுற்று இருக்கிறாள். அதனை கண்ட தலைவியின் தோழிகள், அந்த முதுப்பெண்கள், தலைவியின் வருத்தத்தை நீக்குவதற்காக இறைவனை வணங்கச் செல்கின்றார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்பதைத்தான் நம்முடைய இந்த பாடப்பகுதியானது தெரிவிக்கின்றது. வாருங்கள் பாடப்பகுதிக்குள் செல்வோம். முன்னதாக நுழையும் முன் பகுதியை காண்போம். இயற்கை சூழல்தான் என்றுமே நமக்கு இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இழைந்த வாழ்வு வாழ்ந்தனர் என்பதனை நாம் முன்னர் கண்ட இயல்களில் படித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட தமிழர்கள் மழைக்காலத்தில் அவர்கள் படுகின்ற துன்பங்களை, இன்னல்களை, அந்த துன்பத்தின் இயல்பானது சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அந்த மாற்றங்களை சங்க இலக்கியங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. இதோ ஓர் நிகழ்ச்சி, பாருங்கள். ஏற்கனவே கூறிய வகையிலே தலைவிக்காக இறைவனை வழிபட வேண்டி செல்கின்ற அந்த தோழியர் கூட்டம் அந்த மழைக்கால வேளையில் மாலை நேரத்தில் இறைவனை வணங்கச் செல்கின்றார்கள்.
அப்பொழுது என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். முன்னதாக பாடலை பார்ப்போம். நனந்தலை உலகம் வளைஇ நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மாஅல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலரி தூய் கைத்தொழுது பெருமுதி பெண்டீர் விரிச்சி நிற்ப சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இப்பொழுது இந்த பாடலின் பொருளை காண்போம் வாருங்கள். நனந்தலை உலகம் என்றால் அகன்ற பெரிய உலகம் என்பது பொருள். ஆகவே அகன்ற இந்த பெரிய உலகத்தை வளைஇ என்றால் வளைத்து, இந்த அகன்ற பெரிய உலகத்தை வளைத்து சுற்றி வளைத்து நேமியொடு வலம்புரி பொறித்த, நேமி என்றால் சங்கு. இப்போ திருமால் நம் முக்கடவுள்களில் ஒருவர், அவர் தன்னுடைய கைகளிலே அந்த வலம்புரி என்று அழைக்கப்படுகின்ற அந்த சங்கினை வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சங்கினை வைத்திருக்கின்ற அந்த திருமாலுக்கு மா தாங்கு தடக்கை, மா தாங்கு என்றால் இந்த உலகத்தை தாங்குகின்ற வகையிலே பெரிய வலிமையுடைய கைகளை உடையவனான மாவலி என்கின்ற ஒரு மன்னன், அவரை குறித்து பிறகு பார்ப்போம். பாருங்கள், மாதாங்கு தடக்கை நீர் செல, அந்த திருமாலுக்கு அந்த நீர் வார்த்து தரும்பொழுது நிமிர்ந்த மால் போல, அந்த நீர் வார்த்து தருகின்ற வேளையிலே அந்த பேர் உருவம் எடுத்த அந்த திருமால் போல அந்த மேகமானது உயர்ந்து நின்றது. இந்த நீர் வார்த்து தருதல் என்பதற்கு இதிகாசங்களில் ஒரு கதையானது காணப்படுகிறது. அது என்னவென்றால், முன்னொரு காலத்தில் மாவலி என்ற ஒரு மன்னன் இருந்தான். இவன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்த மன்னனாவான். இவன் குலம்தான் அரக்க குலமே ஒழிய இவன் ஆட்சி புரிந்த திறமோ சொல்ல இயலாத வகையில் அமைந்திருந்தது. மக்களுக்கு ஒரு நல்ல அரசனாக, ஒரு நல்ல தலைவனாக இருந்து எந்தவித துன்பங்களுக்கும் இடம் தராமல் மிகச்சிறப்பாக ஒரு கண்டத்தையே தனி ஒரு ஆளாக ஆண்டு வந்தான். அப்பொழுது அனைவருக்கும் மிகப்பெரிய அரசன் என்ற பட்டத்தை பெற வேண்டி ராஜசூக யாகத்தை மேற்கொள்ள நினைத்தான். அந்த யாகத்தை மேற்கொண்டு அதில் வெற்றி பெற்றுவிட்டால் தேவர்களுக்கு இணையானவனாக அவன் உயர்ந்து விடுவான் என கருதிய மற்ற தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். விஷ்ணு, அதாவது திருமாலும் அதை தடுப்பதற்காக வாமன அவதாரம் மேற்கொண்டு பூமிக்கு வந்தார். அந்த அவதாரத்தின் நோக்கம் என்னவெனில், மகாபலி என்கின்ற அந்த மாவலி மன்னனை அழிப்பதே ஆகும். ஒரு புறம் அந்த ராஜசூக யாகம் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு இடையில் விஷ்ணு குள்ளமான உருவமுடைய வாமனனாக, வாமனன் என்றால் குள்ளமான உருவமுடையவன் என்று பொருள், வாமனனாக அவதாரம் மேற்கொண்டு வந்து இந்த யாகத்தினிடையே
மாவலி மன்னனிடம், நான் ஒரு பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும், அதற்கு எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டார். மாவலி மன்னன் அந்த யாகத்தில் மிகவும் குறிக்கோளுடன் இருந்ததால் வந்தவர்களுக்கு அவர்கள் கேட்ட பொருளையெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருந்தான். திருமால் கேட்ட 3 அடி மண்ணையும் தந்தேன் என்று கூறினார். உடனே திருமால், உன்னுடைய கமண்டலத்தில் இருக்கின்ற அந்த நீரை வார்த்து கொடுத்து எனக்கு நிலத்தை அளிப்பாயாக என்று கேட்டார். மாவலி மன்னனும் அவ்வாறே கமண்டலத்தில் இருந்த நீரை வார்த்து கொடுத்து திருமாலுக்கு அந்த 3 அடி மண்ணினை வழங்கினார். உடனே திருமால் தன்னுடைய குள்ளமான உருவத்தை பெரிதாக்கி வானத்திற்கும் பூமிக்கும் தொடும் அளவிற்கு மிக பெரிய உயரமாக மாறினார். அதை பார்த்த பிறகுதான் மாவலி மன்னனுக்கே தெரிந்தது வந்திருப்பது திருமால் என்று. வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்தார். திருமாலோ தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்து இந்த பூலோகம் முழுவதையுமே அளந்தார். 2வது அடியில் தேவருலகம், அரக்கருலகம் உட்பட அனைத்தையும் அளந்து விட்டார். 3வது அடி அவர் வைக்க வேண்டி உள்ளது. 3வது அடி வைப்பதற்கு இடமில்லை. உடனே திருமால் மாவலி மன்னனிடம் கேட்டார், மாவலி சக்கரவர்த்தியே, நீங்கள் 3 அடி மண் தருவதாக கூறினீர்கள். நான் வைத்த 2 அடியிலேயே அனைத்துமே அடங்கி போய்விட்டனவே. இன்னும் 1 அடி மீதம் இருக்கின்றதே, இதற்கு நான் எங்கு கால் வைக்க என்று கேட்கிறார். உடனே தனது இறுதி காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த மாவலி மன்னன், திருமாலே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான் என்று வணங்கி, ஆயினும் அந்த 3வது அடியை எனது தலை மீது வையுங்கள் என்று கூறி திருமாலை வணங்கி மண்டியிட்டு அமர்ந்தான். திருமாலும் தன்னுடைய கால் பாதங்களால் அவனுடைய தலையை மிதித்து மண்ணுள் அழுத்தி அவரை கொன்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்பொழுது மாவலி மன்னன் நீர் வார்த்து தருகின்ற பொழுது திருமால் எப்படி மண்ணுக்கும் வானுக்குமாக உயர்ந்து நின்றாரோ அதைப்போல அந்த முல்லை நிலப்பகுதியில் மேகக்கூட்டங்களானது பெரிதாக வளர்ந்து உயர்ந்து அந்த அகன்ற முல்லை நிலத்தை சூழ்ந்து கடுமையாக மழை பெய்தது என்பது இந்த மாவலி மன்னன் கருத்து மூலியமாக நாம் அறியக்கூடிய செய்தியாகும். அதைப்போல அந்த பேர் உருவம் எடுத்த திருமால் போல அந்த மேகக்கூட்டங்களானது பெரிதாக இந்த அகன்ற உலகத்தை சுற்றி வளைத்து பெருமழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது பாடு இமிழ் பனிக்கடல் பருகி, பாடு என்றால் ஒலிக்கின்ற, இமிழ் என்றால் கடலில் அந்த ஏற்படுகின்ற ஒலி. அப்பொழுது அந்த மேகக்கூட்டங்கள் அந்த ஒலிக்கின்ற கடலில் இருக்கின்ற நீரை பருகி வலன் இயல்பு வானத்தை நோக்கி சென்று கோடு கொண்டு எழுந்த, கோடு என்றால் மலை, ஒரு மலையைப் போல சுற்றி வளைத்து வலம்புறமாக எழுந்து கொடுஞ்செலவு எழிலி, கொடுஞ்செலவு என்றால் வேகமாக விரைந்து செல்கின்ற, எழிலி என்றால் மேகம். அந்த மேகக்கூட்டமானது பெரும் பெயல் பொழிந்த சிறு புன்மாலை, அந்த கடல் நீரை பருகி வானத்தை நோக்கி எழுந்து மலையைப் போல பேருருவம் கொண்ட அந்த மேகமானது கடுமையான மழையை பொழிந்த சிறு புன்மாலை, அந்த துன்பத்தை தருகின்ற அந்த மாலை வேளையிலே அருங்கடி மூதூர் மருங்கில் போகி, அருங்கடி என்றால் அதிகமான காவலை உடைய, மூதூர் முதுமை கூட்டல் ஊர் பண்பு தொகை என்று கூறுவோம். மூதூர் என்றால் பழமையான பழைய ஊர் என்ற பொருளும் உண்டு. அந்த மிகுந்த காவலை உடைய அந்த பழமையான ஊரின் மருங்கில் போய் அந்த ஊர் பக்கம் சென்று அந்த இறைவனை வணங்குவதற்காக சென்று யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப,
இவர்கள் அந்த இறைவனை வணங்க அந்த கோயிலுக்கு செல்கின்ற வேளையில் அங்கிருக்கின்ற மலர்களிலே வண்டுகள் ஆரவரித்து கொண்டு இருக்கின்றன. அந்த ஆரவாரம் எதை போல உள்ளது என்றால் யாழ். யாழ் என்றால் இன்றைக்கு நம் வீணை என்று சொல்கிறோம் அல்லவா, அதே போல இருக்கின்ற ஒரு இசைக்கருவி, நரம்பு கருவி. அந்த வண்டுகள் இசைக்கின்ற ஒலியானது அந்த யாழிலிருந்து வெளிப்படும் இசை போன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் அங்கு செல்கின்ற அந்த முது பெண்கள் தங்களுடைய கையில் நெல்லோடு நாழி கொண்ட, நாழி என்பது பாத்திரம், கலன், அந்த நெல் கொண்டு செல்கிறோம் அல்லவா அந்த பாத்திரம், அந்த நாழியில் நெல்லையும் நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூய், அந்த நாழியில் நெல்லையும் அந்த பூத்திருக்கின்ற அந்த முல்லை மலரின் அரும்புகளையும் கொண்டு சென்று தூய் என்றால் இறைவன் மீது தூவி கை தொழுது இறைவனை வணங்கி பெருமுதி பெண்டீர் விரிச்சு நிற்ப. அந்த தலைவியின் தோழியானவர்கள் தங்களுடைய கையிலே நாழியில் அந்த நெல்லினையும் அந்த முல்லை மலருடைய அரும்புகளையும் கொண்டு சென்று அந்த இறைவன் மீது தூவி அந்த இறைவனை தங்களுடைய கைகளை தொழுது வணங்கி விரிச்சி நின்றனர். விரிச்சி என்றால் நற்சொல் கேட்டல் என்பது பொருளாகும். ஒரு செயல் நன்றாக நடக்குமா நடக்காதா என்பதனை அறிவதற்காக கேட்கப்படக்கூடிய அந்த சொல்லுக்கு பெயர்தான் விரிச்சி, அதாவது நற்சொல் கேட்டல் என்பதாகும். அவ்வாறு அவர்கள் அந்த இறைவனை வணங்கி வேண்டி நிற்கின்ற வேளையில் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின், தாம்பு என்றால் தாம்பு கயிறு, நம்ம ஊஞ்சல் கட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம் அல்லவா அந்த கயிறு. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின், அந்த தாம்பு கயிறால் ஒரு கன்றானது கட்டப்பட்டிருந்தது. அந்த கன்று பசியினால் தொடர்ந்து கத்தி கொண்டிருந்தது. அந்த சத்தத்தை கேட்ட ஒரு துயர் அலமரல் நோக்கி, அந்த கன்றின் அந்த பசி துன்பத்தை அறிந்த அந்த குரலை கேட்டு ஆய்மகள் என்றால் அந்த முல்லை நிலத்திலே வசிக்கக்கூடிய ஒரு பெண். முல்லை நிலத்து மக்களை நாம் ஆயர் ஆட்சியர் என்று அழைப்போம். இப்போ ஆய்மகள் என்றால் அந்த முல்லை நிலத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் நடுங்கு சுவல் அசைத்த கையால், நடுங்கு என்றால் அந்த நேரத்தில் அங்கே மழை பெய்து மாலை வேளையில் குளிராக இருப்பதனால் நடுங்குகின்ற கைகளை உடையவளாய் சுவல் அசைத்த கையல், சுவல் என்றால் தோள்கள். அந்த பெண்ணானவள் தன்னுடைய நடுங்குகின்ற கைகளை தோளோடு சேர்த்து வைத்து கொண்டு அந்த கன்றிடம் கூறுகிறாள், அந்த கைகளை கட்டி கொண்டு சொல்கிறாள், கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர. அந்த கன்றிடம் கூறுகிறாள், கன்றே நீ வருந்த வேண்டாம், என்னுடைய இடையர்குல ஆண்கள் தங்களுடைய கையில் கொடுங்கோல், அந்த கொடிய வளைந்த கத்தியை உடைய அந்த ஆயுதத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பின் நின்று உய்த்தர, பின்னா நின்று செலுத்த, அதாவது உன்னுடைய தாயின் பின்னால் நின்று, தாய் என்பது இங்கே அந்த பசுமாட்டை குறிக்கும், உன்னுடைய தாயின் பின்னால் நின்று அவளை இங்கு அழைத்து வர இன்னே வருகுவர் தாயர், உன்னுடைய தாயாகிய அந்த பசுவானது விரைவில் வந்து விடுவாள், ஆகையால் நீ வருந்த வேண்டாம் என்று கூறினாள். இந்த செய்தியை அருகிலே இறைவனை வழிபட வேண்டி காத்திருந்த அந்த தலைவியின் தோழிகள் கேட்டனர். கேட்டு இதனை தலைவியிடம் சென்று, நாங்கள் இறைவனை வழிபட சென்றிருந்த போது அங்கு ஒரு பசுவின் துயரை நீர்ப்பதற்காக ஒரு ஆயர் மகளானவள் உன்னுடைய தாய் விரைவாக வந்து விடுவாள், எனவே நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று நன்மொழி கூறினாள். அந்த நன்மொழியை நாங்களும் கேட்டோம். அதை போலவே உன்னுடைய தலைவனும் விரைவில் திரும்பி வந்து விடுவான், ஆகையால் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று கூறினார்கள். இதுதான் அந்த பாடலின் பொருளாகும்.